கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுக்கு நீ எதுக்கு தம்பி எம்எல்ஏவா இருக்க? ராமலிங்கம் எம்எல்ஏ. ராமலிங்கம் சொன்னா வீடியோ கேட்க மாட்டார். ராமலிங்கம் சொன்னா கலெக்டர் கேட்க மாட்டார். ராமலிங்கம் சொன்னா ஹைவேஸ்ல கேட்க மாட்டாங்க, போலீஸ் கேட்க மாட்டாங்க. நான் ராமலிங்கத்துக்கு கூட ஓட்டு கேட்டு போனேன். அப்ப அவங்க எல்லாரும் இந்த மாதிரி நாங்க தனியார் இடத்துல இருக்கோம், எங்களுக்கு ஒரு நட்டத்துல புறம்போக்கு இருக்கு, பட்டா போட்டு கொடுங்கன்னு ஓட்டு கேட்டப்ப சூப்பரா பண்ணி தராங்கன்னு சொன்னாங்க. சரி, முடிஞ்சது, எலெக்ஷன் முடிஞ்சது, ஜெயிச்சாரு, எம்எல்ஏ ஆனாரு. ஒரு 2-3 மாசம் ஆச்சு. எம்எல்ஏ போய் பார்த்தா எம்எல்ஏ இல்லைன்னு முடிக்க விட்டாங்க. நேரா காலையில 5:30 மணிக்கு என் வீட்டுல வந்து பெல் அடிச்சாங்க. நீ தானே கூட வந்து ஓட்டு கேட்டு எம்எல்ஏ கூட்டிட்டு போ அப்படின்னாங்க. எம்எல்ஏ கட்டியிருக்காங்க, மாளிகை கட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு நாயை கட்டி வச்சிடறாங்க முன்னாடி. கட்சிக்கார யாரும் போக முடியல. அப்புறம் நான் போனப்போ போய் எழுப்புனா வந்தாப்புல, லுங்கி கட்டிக்கிட்டு வந்தாப்புல. கேட்கா அப்படின்னு ஓட பார்த்துட்டு வந்திருக்காங்க, தம்பி பட்டா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கண்டுக்கவே இல்லை, பல தடவை வந்தாங்களா, உங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரிக்கா, மனு எழுதி கொடுக்க சொல்லுங்க, எனக்கு அட்ரஸ் வேண்டாம், கலெக்டருக்கு அட்ரஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன சொல்லி நீங்க போங்கக்கா, நான் எழுதி கொடுத்துட்டு போட்டணும்னு சொன்னது. நான் பக்கத்துல வீடு போயிட்டேன். போன உடனே இவங்ககிட்ட மனு எழுதலாம் நோட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு திருப்பி இதை கொண்டு போய் திங்கட்கிழமை கலெக்டர் வந்து மனு வாங்குவாங்க, அவங்க கிட்ட கொடுங்க. திருப்பி போன் போட்டு நான் கேட்டேன், கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுக்கு நீ எதுக்கு தம்பி எம்எல்ஏவா இருக்க? இத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.